ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎல் ஃபுட்டோலஜி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்புல சேர்க்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, மிளகு 2 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நான் மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வேக வைக்கிறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போது நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கூடவே பட்டை, கிராம்பு, லவங்கம் அதையும் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்ச பிறகு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்குற இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிட்டு இருக்கிறப்போ அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை சேர்த்துக்கிறேன். புதினா இலை சேர்த்துட்டு அதை லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம். இப்போது இது கூடவே நான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளியை வதக்கிட்டு இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கிறேன். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதோட இப்போது நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போது கறியை மட்டும் சேர்த்துக்குவோம். அந்த தண்ணி சேர்க்க தேவையில்லை, வெறும் மட்டன் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மட்டன் இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அப்போது அந்த தூளில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் போயிடும். இதை வதக்கி விட்டுட்டு நான் 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்தா எண்ணெயில் நல்லா வதங்கிடும், அப்புறம் குழம்புல வேகிறப்போ கரைஞ்சிடும். அதனால் இதை லாஸ்ட்டாக சேர்த்து விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வச்ச தண்ணி ஃபுல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான எக்ஸ்ட்ரா தண்ணியை நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கிறப்பையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம். அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இப்போது ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம சேர்த்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பேஸ்ட்டை இப்போது சேர்த்துக்கலாம். இதோட ஐகார்டில் மட்டன் கிரேவி ரெசிபி கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை திரும்ப மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுவோம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லு போயிடும் குழம்பு கொதிக்கிறப்போ. இப்போ நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். ஓப்பனில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோன்ட்டு அப்படியே விட்டுட்டேன்.
குழம்பு பாருங்கள் அப்படியே திக்காயிட்டு வருது. நல்லா குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நம்ம சேர்த்த மட்டனு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குது. லாஸ்ட்டாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி இலையை இதோட சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னும் ஹீட்டில் அது கொஞ்சம் நல்லா திக்காகிடும். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே, அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் சேர்த்து மட்டன் குழம்பு நான் செஞ்ச மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வில்லேஜ் ஸ்டைலில் செய்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.